வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிரேட் 1 நியூ மேத்ஸ் பஸ் புக்கில் இருக்கிற அடிஷன் வித்தின் 10. ஸோ இதோட டோட்டல் வேல்யூ எப்படி பார்க்குறதுன்னா பேஜ் நம்பர் 21 கொடுத்துருக்காங்க. இது எப்படிலாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, எந்த மாதிரிலாம் ப்ராப்ளம்ஸ் ஹிண்ட் கொடுத்துருக்காங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அடிஷன் வித்தின் 10. அடிஷன் மீன்ஸ் கம்பைனிங் ஆர் ஜாயினிங் திங்ஸ். இதுதான் ரொம்ப முக்கியம். கம்பைன் லெவலில் எழுதுறது இல்லை ஜாயின் பண்ணி எழுதுறது. தேர் ஆர் 3 boys playing ball. There are 4 girls jumping rope. So 3 boys are playing ball, 4 girls are playing rope. How many children are playing in all? ஸோ மொத்தம் எத்தனை குழந்தைகள் விளையாடுது எப்படி கேட்குறாங்க அப்படின்னா நம்ம எப்படி பார்க்குறது? We can represent 3 boys. 3 boys B, B, B. First boy, second boy, third boy. கேர்ள்ஸ்ங்கிறது 4 கேர்ள்ஸாக அப்போ G, 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 Gன்னு கொடுத்துருக்கோம். கவுண்டிங் டுகெதர் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம், கம்பைன் பண்ணிக்கலாம். We have 7 children in all. Childrens தான் 1, 2, 3, 4, 5, 6, 7. That is 3 boys, 3, 4 girls, 4, 3 plus 4. 3 plus 4 already we know 7. 3 plus 4 equal 7 and 3 and 4 are 7. ஸோ இப்படி நம்ம ப்ரொனவுன்ஷியேட் பண்ணிக்கலாம். நோட் பாருங்க, ப்ளஸ் இஸ் த சைன் ஆஃப் அடிஷன். ஸோ நம்ம ஆட் பண்ணுற எல்லா இடங்களையும் இந்த சிம்பிள் தான் போடணும், ப்ளஸ். அண்ட் 3 plus 4 equal to 7 இஸ் அன் அடிஷன் ஃபேக்ட். இது ஒரு சிம்பிள் ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம். இப்போ அடுத்து நம்ம கொஷின்ஸ் போகலாம். தேர் ஆர் 6 red flags and there are 2 blue flags. How many flags are there all together? இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ there are 6 red flag. 6 ரெட் கலர் கொடிகள். 6 கொடி போட்டுக்கலாமா? 1, 2, 3, 4, 5, 6. 2 blue flags. 2, 1, 2. How many flags are there together? இப்படி கேட்டிருக்காங்க. மொத்தம் எத்தனை இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லலாம்? 6 இங்கே 2. ஸோ 6 plus 2 we get answer 8. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. So 8 is our final answer. There are 8 flags in all. Here 6 plus 2 equivalent to 8. Class work பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஃபர்ஸ்ட் பாக்ஸில் ஒரே ஒரு டாட் இருக்குது. ஸோ 1 ப்ளஸ். அடுத்து இங்கே இந்த பாக்ஸில் 2 டாட் இருக்குது. ஸோ 1 plus 2. 1 plus 2 equivalent to 3. How many dots altogether? 3. சூப்பர், கரெக்டாக சொல்லிட்டோம். அடுத்து 1, 2, 3. 3 ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது? 2. அப்போ 3 plus 2 5. How many dots altogether? 5 dots. ஸோ டோட்டல் டாட்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா 3 plus 2 equivalent to 5. அடுத்து பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பாக்ஸில் பாருங்கள். 1, 2, 3, 4. 4 இங்கே 1, 2, 3. ஸோ 4 plus 3. ஸோ டோட்டல் டாட்ஸ் ஆர் 7. குட். லாஸ்ட் ப்ராப்ளம். 1, 2, 3, 4, 5, 6. 6 ப்ளஸ் இங்கே 1, 2. 6 plus 2 we get answer 8. Correct. So 8 dots are there. அடுத்து பார்க்கலாம். ஃபிஃப்த் ப்ராப்ளம் பாருங்கள். கவுண்ட் அண்ட் கம்ப்ளீட் த அடிஷன் ஃபேக்ட். என்ன வந்திருக்கலாம்? ஃபர்ஸ்ட் ரவுண்டில் 1, 2, 3 அவங்களே கொடுத்துருக்காங்க 3. அடுத்ததில் 4, 1, 2, 3, 4. 4. ஸோ டோட்டல் பார்த்தீங்கன்னா 3 plus 4 are 7. 1, 2, 3, 4, 5, 6, 7. ஸோ டோட்டல் புக்ஸ் ஆர் 7. அடுத்து இன்செக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 1, 2, 3, 4, 5, 6. இங்கே 1, 2 plus 2. 6 plus 2. ஸோ டோட்டல் பார்த்தீங்கன்னா 6 plus 2 equal to 8. எப்படி பார்க்குறது? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. சூப்பர். அடுத்து 1, 2. ஸோ 2 போட்டாச்சு. இங்கே 1, 2, 3, 4, 5. 2 plus 5 என்ன வந்திருக்கலாம்? 1, 2, 3, 4, 5, 6, 7. ஸோ 7 is our final answer. அடுத்து 1,
2, 3, 4. 4. Here also 4. 1, 2, 3, 4. 4 plus 4 equivalent to 8. Correct. இது எல்லாம் பேட்டர்னில் நமக்கு குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணணுங்கிறதுக்காக டயக்ராம் பேஸ்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ கொஞ்சம் நிதானமாக நம்ம யோசித்து நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தா ஈஸியாக கேட்ச் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வெர்டிக்கல் அடிஷன். ஸோ வெர்டிக்கல் அடிஷன் எப்படி கொடுக்குறாங்கன்னு பாருங்க. கவுண்ட் அண்ட் ஆட். 1 has stand for you. ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கண்டினியூவாக ஆட் பண்ணோம், அதனால நமக்கு தெரியும் இந்த கேல்குலேஷன் ஒரு பேசிக் நம்பர்ஸ்ங்கிறதுனால நம்ம குழந்தைங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரலாம். பாருங்க அவங்களே எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு. ஃபர்ஸ்ட் ரோவில் என்ன இருக்குது? 1, 2, 3. அடுத்து 1, 2, 2. That is 3 plus 2 equals 5. 3 and 2s are 5. சூப்பர். அடுத்து 1, 2, 3, 4, 5, 6. ஸோ ஃபஸ்ட் இதில் 6 லீவ்ஸ். அடுத்து 1, 2, 3, 4. 4. 6 plus 4, 10. சூப்பர். 6 plus 4 equals 10. 6 and 4s are 10. Next 1, 2, 3, 4. ஸோ இந்த டையில் 4 ஃபேஸஸ் இருக்குது. 4. அடுத்து இங்கே 1. ஸோ ப்ளஸ் 1. 4 plus 1 is equals 5. 4 and 1s are 5. சூப்பர். அடுத்து 1, 2, 3, 4, 5. 5. இங்கே 1, 2, 3 plus 3. Our answer is 8. 5 plus 3 equals 8. 5 and 3 are 8. இது எல்லாமே நமக்கு எக்ஸாம்பிள்ஸ் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. இப்போ கிளாஸ் ஒர்க் ப்ராப்ளம் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி எழுதுறாங்கன்னு பார்க்கலாமா? கவுண்ட் த ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் கம்ப்ளீட் த அடிஷன் ஃபேக்ட்ஸ் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். பால்ஸ் கொடுத்துருக்காங்க கலர்ஃபுல்லாக. 1, 2, 3, 4. 4. இங்கே 1, 2. 4 plus 2 equivalent to 6. 4 plus 2 equals 6. Next 1, 2, 3. 3 plus 1, 2, 3, 4, 5. 3 plus 5 equals 8. அடுத்து 1, 2, 3, 4, 5, 6, 7. So 7 pencils are there. 7 plus 1, 2. 7 plus 2 equals 9. அடுத்து 1, 2. 2 plus are there. Plus 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 2 plus 8 equals 10. And bells. 1, 2, 3. 3 bells are there. So equivalent to 3. Next 1, 2, 3, 4. Plus 4. 3 plus 4 equals 7. Ice creams. 1, 2, 3, 4. 4. Second line 1, 2, 3, 4. 4 plus 4 equals 8. சூப்பர். கரெக்டாக அழகாக சொன்னீங்க. நமக்கு இந்த கிளாஸ் ஒர்க்கில் இருக்கிற எல்லா ப்ராப்ளமும் குழந்தைங்க நீட்டாக இப்போ ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்க. ட்ரை பண்ணுங்கள். இந்த டயக்ராமை நீங்கள் புக்கில் இப்போதைக்கு எதுவும் எழுதுலைன்னா குழந்தைங்களுக்கு திருப்பி திருப்பி ப்ராக்டிஸ் கொடுத்தாலே ஈஸியாக அவங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் 1 கேக் 1. அடுத்து 1, 2, 3, 4, 5, 6, 7. So 7. 1 plus 7 equals 8. 8 is correct answer. அடுத்து 1, 2, 3. Here 1, 2, 3. 3 plus 3 equals 6. Super. Correct. ஸோ இப்போ கவுண்டிங் இருந்ததுன்னா நம்ம கரெக்டாக டோட்டல் நம்பர் எழுதி குழந்தைங்க ஆட் பண்ணுவாங்க. இப்போ 0 இருந்ததுன்னா ஹவு டு நோ 0 இன் அடிஷன். இப்போ ஃபர்ஸ்ட் பவுலில் பாருங்கள் 1, 2, 3, 4, 5. 5 mangoes are there. Here null, no. So 0. அப்போ 5 plus 0 equals 5. We got same values. Super. 1, 2, 3, 4, 5.
ஹியர் நல்ல இருக்குது, ஜீரோவாக இருக்குது. இங்கே 1 2 3 4 5. 0 + 5 = 5. எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். The sum of 0 and any other number is that number itself. அதே நம்பர் நமக்கு கிடைக்கும். கிளாஸ் ஒர்க் 3 + 0 = 3. 0 + 7 = 7. 1 + 0 = 1. 0 + 4 = 4. சூப்பர். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கு அடிஷன் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு டயக்ராமெட்டிக்காக நமக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ பார்த்தோம், கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 பேஜஸ் பார்த்துருக்கோம். ஸோ இந்த பேஜஸ் நீங்கள் இந்த புக்கு ஃபாலோ பண்ணுறீங்கன்னா ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். பேரண்ட்ஸ் பாருங்கள், குழந்தைங்களுக்கு எந்த மாதிரிலாம் ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருக்காங்க டெக்ஸ்ட் புக்கில்ங்கிறத நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு சொல்லி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ஈஸியாக பிக்கப் பண்ணிக்குவாங்க. நம்ம கிரேட் 1 நியூ மேத்ஸ் புக்கு இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். கிரேட் 1 to கிரேட் 12 எல்லா டாப்பிக்குமே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த கண்டென்ட் வேணும் இல்லை பர்டிகுலராக எந்த பேப்பர் போஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னீங்கனாலும் kanithaPezhai@gmail.com மெயில் ஐடிக்கு அனுப்புங்க. நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.